மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரெபேக்கா வில்சன், ஒரேகன், USA. தலைப்பு: ஆண்டவரிடமிருந்து உதவி. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். காபிரியேல் தானியேலிடம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று சொன்னான். நான் தனியாக குடும்பம் நடத்தும் ஒரு தாய். அண்மையில் சில நாட்கள் வேலையின்றி இருந்தேன். வாகனம் இல்லாமல் வேலை கிடைப்பது கஷ்டம். வேலை இல்லாவிட்டால் குழந்தையை வளர்க்க முடியாது. அழுது ஜெபித்து சக விசுவாசிகளுடன் எனது நிலை பற்றி சொன்னேன். சில நாட்களின் பின் சபையில் இருக்கும் வயதான தம்பதிகள் என்னிடம் வந்தார்கள். தாங்கள் இங்கிருக்கும் வாகனம் திருத்துபவரிடம் போய் என்னை பற்றி பேசிய பின் அவரும் ஒரு கிறிஸ்தவரானதால் மூவரும் இணைந்து எனக்காக ஜெபித்தார்களாம். ஆமேன் சொன்னவுடன் ஒருவர் வந்து வாகனம் திருத்துபவரிடம் தனது வாகனத்தை விற்க விரும்புவதாக சொன்னார். சில வினாடிகளின் பின் தங்களுக்கு ஒரு புதிய வாகனம் கிடைப்பதால் தேவைப்படும் ஒருவருக்கு தான் இலவசமாக அதை கொடுப்பதாகவும் கூறினாராம். தங்களை அது திகைப்படைய செய்தாலும் தாங்கள் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் இருவர் அல்லது மூவர் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதன் வல்லமையை தாங்கள் அறிந்திருப்பதாக சொன்னார்கள். 1,00,000 மைலுக்கும் அதிகமாக ஓடியிருந்த அந்த வாகனத்தை பல வருடங்கள் உபயோகித்த பின் அதை கொடுத்து ஒரு புதிய வாகனத்தை வாங்கினேன். இந்த அனுபவம் இன்றைய மகுட வாக்கியத்தை நினைவுபடுத்தியது. கடவுள் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம். அன்பான இயேசுவே, கரிசனையோடு எமது ஜெபங்களை கேட்டு விடை தருவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் எனது ஜெபத்தை கேட்கிறதனால் தன்னம்பிக்கையுடன் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.